வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் போக்ரா டு காத்மண்டு பை ரோடு போகிறோம். அதுக்கு முன்னால் நேற்றுக்கு என் குழு அவங்க பாடுனாங்க, அதை நீங்கள் கேளு. என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவளிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை, இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போல வாழ வைத்தாயே, உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என்னுயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. இந்த நாள் எங்கள் முக்திநாத் யாத்திரையோட 5வது நாள் ஆகும். இன்றைக்கி நாங்கள் போக்ராலேருந்து காத்மாண்டு போகிறோம். பை பஸ்ஸில் போகிறோம். ஏன் போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த மணக்காமா தேவிங்கிற டெம்பிள் வந்து போகிற வழியில் தான் இருக்குது. போக்ரா டு காத்மாண்டு ஃப்ளைட்டில் போனால் இந்த கோவில் பார்க்க முடியாது. இந்த கோவில் போகிற வழியில் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து பை பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் இந்த கோவிலுக்காக. போக்ரா டு காத்மாண்டு வந்து டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 210 கிலோமீட்டர் இருக்குது. போகிறதுக்கு வந்து நார்மலாக 6 to 7 hours ஆகும்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஊர் மார்க்கெட்டு எல்லாம் மலை பிரதேசங்கள், ஆனால் மலையில் தான் போய் ஆகணும். ரயிலில் ரோடுகள் கொஞ்சம் சரியாக இருக்காது. இது போகிற வழி பார்த்தீங்கன்னா பிருத்வி ஹைவேன்னு சொல்கிறாங்க. இந்த பிருத்வி ஹைவேல நடுவில் தான் இந்த கோயில் மணக்காமா தேவி டெம்பிள் இருக்குது. நாங்கள் போக்ராவில் அவங்க தங்கின்ற ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு காலைல 9 மணிக்கு கிளம்புனோம். ஸோ வர்ற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலை பிரதேசங்கள், ரோடுகள் வந்து அங்கங்கே சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா 365 days இங்கே ரோடு ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு டீ பிரேக்காக ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. அங்கே டீ சாப்பிட்டு அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நல்ல பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நிறைய ஃபாரினர்ஸ் ட்ரெக்கிங்காக வர்றாங்க. சின்ன ஹோட்டல் தான், பட்டு நல்லாவே இருந்துச்சு. பட் என்னென்னா இங்கே ஒரு ப்ராப்ளம், நேபாள் ரூபியா இந்தியன் ரூபியாங்கிறது தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க இந்தியன் ரூபிலையும் சொல்கிறாங்க, நேபாள் ரூபிலையும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அங்கே டீ பிரேக் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு போயிட்டுருக்குறோம் மணக்காமா தேவி டெம்பிளுக்கு. ஸோ இது போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைகள், மலைகள், அந்த இதெல்லாம் நிறைய இருந்தது. அங்கங்கே ருத்ராட்ச மரங்கள் வர இருந்துச்சு, அதை நாங்கள் பார்த்தோம். இந்த பிருத்விகை வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து 4-way லேன். இது
ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோடு ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா மழை பிரதேசம்னால அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டுருமா. அதனால் வந்து வருஷத்தில் 365 நாளும் வந்து இங்கே வந்து ரோடு ஒர்க் ரெஸ்ட்ரேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் காலையில் போக்குலேருந்து கிளம்பி வர்றப்போ 2-3 இடத்துல பார்த்தா ரோட் பிளாக் ஆகிருந்துச்சு. ஸோ டீவியேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். இங்கேருந்து இந்த குறிந்தங்க ஏரியா போகிறதுக்கு இன்னொரு 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் மணக்காமா தேவி டெம்பிள் கேபிள் கார் ஒரு ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் கேபிள் கார் பிடிச்சி நாங்கள் மணக்காமா தேவி டெம்பிள் மேலே ஏறணும். இந்த குறிந்தங்க ஏரியா பார்த்தீங்கன்னா திருசூலிங்கிற ஆறு ஓடிட்டு இருக்கு. அதோட ஆறோட கரையில தான் அமைஞ்சிருக்கு. போகிற வழியெல்லாம் மலைகள் தான், நிறைய ருத்ராட்ச மரங்கள் சொன்னோம். பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மரம் நிறைய பார்த்தோம். நான் போக்குராலேருந்து இந்த ஏரியா வரதனையும் பார்த்தா எல்லாமே ரொம்ப க்ரீனரியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன செப்டம்பர் மாதம், அதனால் ஒரு வேளை க்ரீனரியாக இருக்கான்னு தெரில. ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்குன்னு தெரில. இது திருசூலி ஆறு ஓடுற பள்ளத்தாக்குகள் இங்கே சைட்லாம் நிறைய இருந்துச்சு. ஆற்றுப்பாலம், சின்ன சின்ன ஆற்றுப்பாலங்கள் இதெல்லாம் வந்து தாண்டி தான் நாங்கள் வந்துட்டுருக்குறோம். ரோடு ஓரளவுக்கு இந்த இடத்துல நம்ம நீட்டாக இருக்குது. பட் ரெஸ்ட்ரேஷன் ஒர்க்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலைகள் தான். இதுக்கு தான் திருசூலி ஆறு ஓடிட்டு ஆற்றுப்பாலம் தாண்டிட்டீங்கன்னா குறிந்தர் வந்துடுது. ஸோ குறிந்தர் வந்து அங்கேயே இருந்தால் கேபிள் கார் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கேபிள் கார் பிடிக்கணும். ஸோ போக்குராலேருந்து இங்கே வர்றதுக்கு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து சேர்ந்து 12:30 மணி. பட் கேபிள் கார் வந்து லஞ்ச் டைம் வந்து 12 to 1:30. அதனால் நாங்கள் வழி இல்லை, நாங்கள் சும்மா உட்காந்துருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி லஞ்சுக்காக நான் கிளம்பி திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அது வெளியே தான் திரும்ப வந்தாங்கன்னா உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. டீ காஃபி மட்டும்தான் கிடைக்குது. வெளியே தான் வரணும். நீங்கள் மெயின் ரோடு திரும்ப வந்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சை முடிச்சுட்டு தான் திரும்ப போகணும். நாங்கள் Yathra.com வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் வழியில் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டோம். இது ஹைவே மோட்டலுங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டோம். லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப மணக்காமா தேவி டெம்பிளுக்காக திரும்ப போயிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து குறிந்தன் ஏரியா தான் இது. இதிலேருந்து இதான் மணக்காமா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி தெரியுது பார்த்தீங்களா. இதிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போய் ஆகணும். போனால் தான் மணக்காமா தேவி கேபிள் கார் ஸ்டேஷன் வரும். ஸோ அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் வந்து அது கேபிள் காரில் ஏறி மணக்காமா தேவி டெம்பிளுக்கு போகணும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோடு ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. கார்டன் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தாங்க. சின்ன சின்ன செடிகள் வச்சுருந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அங்கங்கே புத்தர் சிலைகள், ஒரு நல்ல வளைவாக ரொம்ப சூப்பர். கேர்பின் பெண்ட் 1-2 தான் இருந்துச்சு, ரொம்ப ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த கோவிலோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் கேபிள் கார் டிக்கெட் எடுக்கணும். இது 2 வேக்கு வந்து இந்தியன் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 670 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு மேலே ஏறி போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100-150 படி மேலே ஏறினா தான் உங்களுக்கு கேபிள் கார் ஸ்டேஷன் வருது. ஸோ லஞ்ச் ஹவர்ஸ் முடிஞ்சிருந்தால் நிறைய கூட்டங்கள் இருந்துச்சு. நாங்களும் டிக்கெட்டை வாங்கிட்டு நான் படியேறி மேலே போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே போனால் தான் கேபிள் காரோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்டேஷன் சொல்கிறாங்க. நாங்கள் பேஸ் ஸ்டேஷனுக்கு நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவியோட சிலை 12 கைகள் வச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேபாள் அரசோட சிலை இருந்துச்சு. அதுக்கு பின்னால் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியல் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்து நல்ல பூஞ்செடிகள் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பேஸ் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு. இது வழியாக உள்ளே போகணும். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வரிசையாக ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டுருக்குறோம். நாங்கள் இந்த கேபிள் கார் சர்வீஸ் வந்து 1998 தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் வர இந்த கேபிள் கார்லாம் கிடையாது. எல்லோரும் நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து தான் அந்த கோவிலுக்கு போகணும். நல்ல வேலை நாங்கள் போகிறப்போ வந்து கேபிள் கார் சர்வீஸ் இருந்துச்சு. போன வாரம் வர சர்வீஸ் கிடையாதான். ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்காக கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களாம். நடந்து தான் போகணும். பட் கடவுள் கிருபையால் எங்களுக்கு கேபிள் கார் சர்வீஸ் இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த உள்ளே போய் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் அவங்க பஞ்ச் பண்ணுறாங்க. 1 வேக்கு பஞ்ச் பண்ணுறாங்க. திரும்ப வந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து கேபிள் காரில் ஏறணும். இந்த கேபிள் கார் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 600 பேர் போகலாமா. அந்த அளவுக்கு கேபிள் கார் நிறையவே இருக்குது. இது இப்போ லக்கேஜின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு 3 வச்சுருக்கிறாங்க. இது பார்க்கறது தான் லக்கேஜ் கொண்டு போகிறது, கீழே இருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு, லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு. நாங்கள் க்யூவில் நிற்கிறோம். அடுத்த டர்ன் நாங்கள் தான். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் கேபிள் காருக்காக. இது பேஸ் ஸ்டேஷன். இது வந்து 846 அடியாம் கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 258 மீட்டர். சரி, நாங்கள் போக வேண்டிய கேபிள் கார் வந்துடுச்சு. இது நம்பர் 5. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு வர்றாங்க. அது நிற்கவே மாட்டுக்கு. போகிறப்பவே கீழே இறங்குறவங்க இறங்கிடணும், மேலே ஏறிடணும். நாங்கள் கேபிள் காரில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ கேபிள் கார் கிளம்புது. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுமாங்க. இங்கே டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.8 கிலோமீட்டர்ஸு. இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 20 கேபிள் டவர்ஸ் இருக்குது.
ஸோ நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலேருந்து பார்க்குறப்போ கீழே ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. 2 சைடு கிரீனரி தான். இது திரிசூலி ரிவர் ஓடிட்டு இருக்குது. மேலேருந்து கேபிள் கார் கீழே இறங்கிட்டு இருக்குது. ரொம்ப அட்டகாசமான காட்சிகளாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் வந்து 2.8 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. போகிற இடத்துல சில இடத்துல சூப்பர் ஸ்லோப்பாக போகுது, சில இடத்துல வந்து சமதளமாக இருக்குது. நான் இதுவரை போன கேபிள் கார்ல இது டிஸ்டன்ஸாலாம் உள்ள கேபிள் கார் சர்வீஸ் ஆகும். ஏன்னா வைசாக்ல இருக்குது, கீழே இருந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். பட் இது வந்து கிட்டத்தட்ட 2.8 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்களா. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே க்ரீனரி தாங்க. அங்கேயும் வீடுகள் நிறைய இருந்துச்சு. நடந்து போகிற பாதையை பார்த்தோம், அதுவும் ரொம்ப இதாகவே இருந்துச்சு. அதனால் மக்கள் நடந்தும் போகிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா மேலே ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அங்கங்கே ஆடுது. ஏன்னா 3 சொன்னோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்லோப்பாக போகும், திரும்ப சவதளமாக போகும், திரும்ப ஸ்லோப்பாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இப்படி போகிறதுனால நல்ல அட்டகாசமான ஒரு அட்வென்ச்சர் ரைடு தாங்க. எங்களுக்கு சிறப்பாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. நாங்கள் இப்படி கேபிள் காரில் 3 கிலோமீட்டர் போவோம்லாம் எதிர்பார்க்கல நாங்கள். பட் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கீழேருந்து நடந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நாங்கள் கேபிள் காரில் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த கோயில் போகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த கோயில் வந்து கடல் மட்டத்துலேருந்து 4300 அடி மேலே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரிசூலி ரிவரோட பள்ளத்தாக்கு. இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா, லாங்ஜங், ஹிமாலய், மனசுலுங்க நிறைய மலை சிகரங்களை இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிள் கார் சர்வீஸ் காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை தான் இருக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. இதில் வந்து 30 கேபிள் காரும் 3 லக்கேஜ் வேனும் வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் ஈஸியாக போயிடலாம். சொன்னல 600 பேர் 1 மணி நேரத்தில் போகலாம் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே நடந்து போகிற பாதைகள் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது வழியாக தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எங்களுக்கு. ஆனால் பார்க்குற பாறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி, பெரிய இதாகணும் கிடையாது. போயிடலாம், நீங்கள் நடந்து போகலாம். நான் கேபிள் கார் அப்பர் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே எல்லாம் கேபிள் கார் நிற்காது, இப்போ ஸ்லோவாக போகும். கீழே இறங்கிடணும், மேலே ஏறிடணும். நாங்கள் கேபிள் கார் ஸ்டேஷனில் வந்து மெதுவாக வந்து இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோவில் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுங்க. ஸ்டெப்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்கள் கேபிள் கார் ஸ்டேஷன்லேருந்து கோவில் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டோம். பட் ஆக்சுவலி அது இப்படி கிடையாது. அது நீங்கள் கேபிள் ஸ்டார் அப்பர் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்து திரும்ப வந்து ரைட் எடுத்து போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்கள் ஸ்டெப்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க, நிறைய கூட்டங்கள் வருது. அதனால் அந்த 1.5 கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஃபுல்லாக கடைகள் தாங்க. அவ்வளோ கடைகள். அதாவது அப்போ எந்த அளவுக்கு இந்த சின்ன கிராமத்தில் மக்கள் வருவான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ எல்லாமே பூஜை பொருட்கள், கிஃப்ட் ஐட்டம்ஸு, நேபாளோட ருத்ராட்ச மாலைகள், அப்புறம் நேபாளோடைய காலபைரவர் சிலைகள், புத்தர் சிலைகள்னு சொல்லி ஏகப்பட்ட கடைகள். 1.5 கிலோமீட்டர் நீங்கள் வந்து களைப்பு சோர்வு இல்லாமல் அழகாக பார்த்து நடக்கலாம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸு, காஃபி, டீ, அப்புறம் நேபாளோட ஃபேமஸ் ஃபுட்டு மேமோஸு, நேபாள் ஃபுட்டான செல் ரொட்டி பார்க்க அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே டேஸ்ட் பண்ணலை. 2 சைடும் டாய்ஸ், அந்த இதுதான் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. நீங்கள் அதாவது சோர்வின்றி நடக்கலாம். மழை நடக்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னா ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்களேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. என் கூட வந்தாலும் டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கங்கே நாங்கள் வந்து நிம்பு பானி, அதாவது லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். கோவில் பார்த்தா தெரியுது, ஆனால் பக்கத்தில் இருக்காத தெரியுது, ஆனால் போயிட்டே தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நின்று தான் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். ஸோ வயசானவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். ஏன்னா நீங்கள் மணக்காமாதேவி டெம்பிள் போகிறோம், கேபிள் கார் தானே அப்படின்னு சொல்லி ஏறிடக்கூடாது. ஆனால் கேபிள் கார் அப்பர் ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ நாங்கள் ஒரு வழியாக கேபிள் கார் ஸ்டேஷன்லேருந்து கோயில் பக்கம் வந்துட்டோம். பெரிய கோவில் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சின்ன கோவில் தான். ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, நீங்கள் செப்பல் அங்கே வச்சுட்டு நிறைய புறாக்கள் நிறைய இருக்குங்க. எங்கே போனாலும் நேபாள் நிறைய புறாக்கள் பார்த்தேன். இதான் கோவிலோட முழு தோற்றம். இந்த கோயில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோவில் வந்திருக்கு. அதாவது இந்த இடம் வந்து கோர்கான்னு சொல்கிறாங்க. இதோட மன்னர்களான ராம்ஷா அண்ட் பிருத்விஷாங்கிற ஆட்சி காலத்தில் வந்து மணக்காமாதேவி டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்கா ராணி வந்து மணக்காமாதேவியின் தெய்வீக சக்தியில் கொண்டிருந்தாங்க.
இந்த விஷயம் வந்து ராணியோட மெய்காப்பலா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்கும் தெரியாது, ராஜா கூட தெரியாது. ராஜா ஒரு நாள் வந்து கனவு கண்டாராம். அந்த கனவுல வந்து ராணி வந்து சிங்கத்தின் மேல உட்கார்ந்து தெய்வீகமாக காட்சி கிடைச்சிருக்கிறாங்க. இதை பற்றி ராஜா வந்து ராணிகிட்ட கேட்டிருக்காரு. ஆனா ராணி அது பதில் சொல்லலை. ஆனா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ராஜா இறந்து போயிட்டாராம். ஸோ அந்த கால வழக்கத்துப்படி ராஜா இறந்த உடனே ராணி வந்து சதி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது இறந்த கணவர் வேலை உட்காந்து அவங்களும் தன்னைத்தானே தாங்க செஞ்சுருக்கிறாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு மெய்காப்பாளர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ராணி வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா, இதை மாதிரி நான் திரும்ப வருவேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி ஒரு 6 மாசத்துல வந்து அவரோட நிலத்துல ஒரு கல் கிடச்சிருக்கு. அந்த கல் ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கல் தான் ராணின்னு நினச்சி அந்த மெய்காப்பாளர் பூஜை பண்ண ஆரம்பித்தார். பூஜை பண்ணோன்னா ரத்தம் நின்று போச்சு. ஸோ இந்த கல்லை பூஜை பண்ண ஆரம்பித்தார். ஸோ பூஜை பண்ணி சின்ன கோயில் கட்டிட்டாரு. அந்த கல்லை தான் இன்றைக்கும் வந்து மனக்காமனா தேவின்னு சொல்லி நம்ம கும்பிட்டுருக்குறோம். மனானா இதயம், காமனானா விருப்பம். ஸோ அதனால வந்து மனக்காமனா தேவின்னா விருப்பம், பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலை வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கத்து உருவத்தில் அம்மன் இருக்கிறாப்படி ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்க. 7-8 சிவலிங்கங்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மணக்கமா தேவியோட அவதாரங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்வதி தேவி, அதாவது பகவதியோட புனிதத்தலம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கருடனை பாதுகாவலர், அதாவது யாரு கருடனை பாதுகாப்பு, விஷ்ணுவோட மனைவி யார், லட்சுமியின் அவதாரத்தலம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியாது. இந்த கோயிலை பார்த்த திருப்தி நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இது ரொம்ப நேபாள முறையில் கட்டியிருக்கிறாங்க. நல்லா மேலே பார்த்தா தங்க மூலாம்லாம் பூசி இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். இங்கேருந்து பார்த்தா நிறைய மலை சிகரங்கள் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ பார்க்க அட்டகாசமான காட்சிகள். இதை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ஆனால் என்னென்னா கேபிள் கார் ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறி போகணும். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தோம். அதாவது அப்பர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து தான் திரும்ப கீழே இறங்கி போகணும். திரும்ப வர்றப்ப டிக்கெட் கண்டிப்பாக நீ வச்சுக்கணும். திரும்ப பஞ்ச் பண்ணுறாங்க செகண்ட் வேக்கு, அதாவது திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. இதை பஞ்ச் பண்ண உடனே தான் நீங்கள் உள்ளே போக முடியும். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தா நிறைய கேபிள் கார் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கீழே இறங்கறக்கா ஒரு கேபிள் கார் வந்தோடனே அதில் ஏறி உட்காந்துட்டோம் எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே. இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் போகிறப்போ கீழே இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கிட்ட ஆறுதுங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா ஸ்லோவாக இறங்குது பார்த்தீங்களா, இறங்குறப்ப தான் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அப்பப்போ ஆடுது அந்த கேபிள் காரு. ஏன்னா காற்றுல வந்து கேபிள் கார் ஆடுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு பெரிய சேஃப்டி நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க கேபிள் கார்னால. ஏர் வென்டிலேஷனும் நல்லாவே இருக்குது. ஸோ மேலே இருந்து பார்க்குறப்ப ரொம்ப அட்டகாசமான கேள்வி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா 2, மனசுலு மலை, அதே மாதிரி நிறைய சிகரங்கள்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் நம்ம தனியாக வந்து பார்க்க முடியாதுங்க. இது டூர் ஆப்ரேட்டர் மூலமாக தான் பார்க்க முடியும். அது மாதிரி கோவில்கள், இதை மாதிரி பிளேசஸ்லாம் இது யாத்திரை.com ரொம்ப சிறப்பாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே சூப்பராகவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஈவன் நேபாள் காட்மாண்டு ஆகட்டும், போக்ரா ஆகட்டும், ஜோம்சம் ஆகட்டும், இந்த மாதிரி பஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் திரும்ப பஸ்ஸில் தான் திரும்ப வந்து காட்மாண்டு போயிட்டுருக்குறோம். இந்த குறிந்த இடத்துலேருந்து காட்மாண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ போகிறதுக்கு 5 to 6 hours ஆகிடும். ஏன்னா இங்கேயே வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எப்படியும் திரும்ப போகிறதுக்கு ஒரு 5 to 6 hours ஆகிடும் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் நேபாளில் உள்ள காட்மாண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.